Hello, welcome to this lecture on diagonalization of a matrix. இந்த டாப்பிக்கில் மேட்ரிக்ஸில் ஸ்பெசிஃபிக்காக சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸினுடைய ஐகன் வெக்டர்ஸ் எல்லாமே ஆர்த்தோகோனலாக இருக்கும். ஆர்த்தோகோனல் மீன்ஸ் ஒரு ஐகன் வெக்டரை ரோவாகவும் இன்னொரு ஐகன் வெக்டரை காலமாகவும் எடுத்து நீங்கள் மல்டிஃபிகேஷன் பண்ணும் பொழுது அந்த ரோ கால மல்டிஃபிகேஷனுடைய ஆன்சர் வந்து 0ன்னு கிடைக்கும். அப்போ என்ன சொல்லலாம்னா இந்த ரெண்டு ஐகன் வெக்டரும் ஆர்த்தோகோனல் ஐகன் வெக்டர்னு சொல்லலாம். டயகனலைசேஷன் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்னால் ஒரு கொடுத்துருக்கூடிய ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை டயகோனல் எலமெண்ட்ஸில் மட்டும் எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி மற்ற எல்லா இடத்துலையும் 0 இருக்கிற மாதிரி மற்றதுக்கு பேர் வந்து டயகனலைசேஷன் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இந்த இங்கே என்ன மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது டயகனலைசேஷன் பண்ணுறதுக்கு. முதல்ல கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்தது அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இது ஐகன் வெக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இஃப் த ஐகன் வெக்டர்ஸ் ஆர் ஆர்த்தோகோனல் தென் ஃபார்ம் ஏ நார்மலைஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன வந்து ஃபார்ம் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் 3 வரைக்கும் ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்துருக்கு. எப்படி ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதை எப்படி சால்வ் பண்ணலான்றது. இந்த சால்விங்க்கு நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக எதோ சொல்லி கொடுத்துருக்குறேன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலான்றதை சொல்லியிருக்கிறேன். அடுத்தது டு ஃபைண்ட் த ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த ஈக்குவேஷனில் 2 டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷனை எடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா ஐகன் வெக்டர்ஸ் வந்து கிடைச்சிடும். If the eigenvectors are orthogonal then form a normalized matrix. கொடுத்துருக்கிறது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா அதனோட ஐகன் வெக்டர்ஸ் எல்லாமே ஆர்த்தோகோனலாக இருக்கும். இது வந்து ஒரு இன்பில்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். நார்மலைஸ்ட் மேட்ரிக்ஸ் n எப்படி ஃபார்ம் பண்ணலான்றத அப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் n டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இவங்க 2 பேர் ஏவையும் n மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். டயகோனலைஸ் மேட்ரிக்ஸ் n டிரான்ஸ்போஸ் an மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஒரு டயகோனல் மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்கும். அதில் சர்ப்ரைஸாக டயகோனல் எலமெண்ட்ஸாக எது வந்திருக்குன்னா ஐகன் வேல்யூஸே வந்துடும். இப்போ டயகோனலைஸ் த மேட்ரிக்ஸ். இப்போ கொடுத்துருக்கிறது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இல்லையான்றது எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம். டயகோனலில் ஒரு மிரர் வச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் -1 வந்திருக்கு, 1 வந்திருக்கு, அடுத்தது -1, 1. இது வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அல்லது A = A டிரான்ஸ்போஸ். இதை வச்சுட்டு சொல்லலாம். இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் λ³ -s1 λ² +s2 λ -s3 = 0. இதில் s1ங்கிறது ட்ரேஸ் ஆஃப் A, the sum of the diagonal elements. அடுத்தது sum of the minus of the main diagonal elements. இதை பற்றி சொல்லியிருக்கு. மெயின் diagonal 5 3 -1, 1. அடுத்தது 5 -1 எடுத்துக்கணும். அடுத்தது ஃபைனலாக இந்த மேட்ரிக்ஸ் 3 -1 -1 5. இதை நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 14 8 14 அப்படின்னு கிடைக்கும். இது 36. அடுத்தது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸையும் கால்குலேட்டரில் கண்டுபிடிக்கிறத பற்றி ஃபஸ்ட் கிளாஸ் இந்த கிளாஸ் பிகினிங்கில் சொல்லியிருப்பேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கால்குலேட்டர்லையும் கண்டுபிடிக்கலாம் அல்லது நீங்கள் மேட்ரிக்ஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். இதில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸுடைய வேல்யூ வந்து 36. இப்போ s1 மதிப்பு, s2 மதிப்பு, s3 மதிப்பை கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது ஒரு 3rd டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடையாது. λ³ -11 λ² +36 λ -36 = 0. இதை நீங்கள் கால்குலேட்டர் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கும் பொழுது 2 3 6 வந்து கிடைக்கும். மொத்தம் 3 ஐகன் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். இப்போ டு ஃபைண்ட் த ஐகன் வெக்டர்ஸ் A - λI x = 0. இது ஜென்ரல் ஃபார்முலா. லாம்டானுடைய மதிப்பு 2 இருந்ததுன்னா இங்கே டயகோனலில் 2 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். 1 3 1 கிடைக்கும். மற்ற எந்த வேல்யூ வந்து -1 1 இந்த வேல்யூலாம் எதுவும் மாறாது. இப்போ இந்த ஈக்குவேஷனை மாற்றினீங்கன்னா x1 - x2 + x3 = 0, -x1 + 3x2 - x3 = 0, x1 - x2 + x3 = 0. இதில் முதல் ஈக்குவேஷனும்
மூணாவது ஈக்குவேஷனும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. இந்த 2 ஈக்குவேஷனும் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் ரெண்டாவது ஈக்குவேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னங்க x1 - x2 + x3 - x1 3x2 - x3ன்னு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் ரெண்டாவது ஈக்குவேஷனும் எடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும்னா அதனுடைய சென்டரில் ஸ்டார்ட் பண்ணணும். நான் எதை எடுத்துக்கிறேன்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் -1 1 1 மீண்டும் எங்கே வந்துடணும்? அதே -1க்கு வந்துடணும். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனில் 3 -1 -1 3. அடுத்தது இது மாதிரி பெருக்கல் சிம்பல் போட்டுட்டு ஒவ்வொரு x1 x2 x3 வேல்யூத்தினுடைய ஐகன் அதனுடைய மதிப்பு வந்து என்ன ஃபார்முலாக்கு யூஸ் பண்ணால் ABCD ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்னால் டிட்டர்மினன்ட் வேல்யூ AD - BC. இப்போ இங்கே -1 பெருக்குனா 1 3 - 1 1 -3. அதே மாதிரி x2 -1 இந்த சைட் பெருக்கும்போது -1 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும் -BC. அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து +1 மாறும். 1 3 இது வந்து -1 × -1 +1. ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும். அதனால் -1 நம்மளுக்கு கிடைக்கும். -1 இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா x1 -2 x2 மதிப்பு 0 x3 மதிப்பு 2. இதை நீங்கள் -2ஆல் டிவைட் பண்ணலாம் அல்லது 2ஆல் டிவைட் பண்ணலாம். அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது x1 மதிப்பு -1 x2 மதிப்பு 0 x3 மதிப்பு 1 கிடைக்கும். இது x1 உடைய வேல்யூ. அடுத்தது இதில் இன்னொன்று ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நார்ம் ஆஃப் எக்ஸ்னால் என்னுடைய லென்த் வந்து என்ன? ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை ஸ்கொயர் பண்ணிக்கணும். -1 the whole square + 0 square + 1 square. இன்னும் 1க்கும் சேர்த்து தான் வந்து ரூட்டு. -1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 0 ஸ்கொயர் பண்ணும்போது 0 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1. ஆன்சர் வந்து என்னென்னு வரும்னா √2. இந்த √2ஆல் இந்த வேல்யூ -1/√2 0/√2 1/√2 இதை டிவைட் பண்ணணும். இதான் வந்து கொடுத்துருக்கூடிய ஒரு எக்ஸை ஒரு நார்மலைஸ்டு எக்ஸ் வெக்டராக மாற்றுறது. x1 / norm of x1. தென் லாம்டானுடைய மதிப்பு வந்து 3 இருக்கும் பொழுது 0 - 1 1 இதை x1 x2 x3 மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 0x1 - x2 + x3 = 0 ஃபஸ்ட் ஈக்குவேஷன். -x1 2x2 - x3 = 0 செகண்ட் ஈக்குவேஷன். x1 - x2 0x3. இதில் எந்த 2 ஈக்குவேஷன் என்னால் எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் அப்ளை பண்ணும்பொழுது x1 1 - 2 இந்த மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருங்க. x1 1 - 2 = x2 -1 0. இந்த சைட் பெருக்கும்போது ஆல்ரெடியாக பெருக்கணும். இந்த சைட் பெருக்கும் பொழுது பெருக்கிட்டு அதாக கூட ஒரு மைனஸால் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதாவது இந்த டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷனில் பெருக்கும்போது என்ன வேல்யூ வருது மல்டிப்ளிகேஷன் பண்ணி என்ன வேல்யூ வருது அதை எழுதணும். ஆனால் இந்த டைரெக்ஷனில் பெருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பாக கூட ஒரு மைனஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். x3 0 - 1 x1 மதிப்பு -1 x2 மதிப்பு -1 x3 மதிப்பு -1. இதை வேணால் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அல்லது -1ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது x1 மதிப்பு 1 x2 மதிப்பு 1 x3 மதிப்பு 1 கிடைக்கும். இது x2 வேல்யூ. சிமிலர்லி அதே மாதிரி லாம்டா = 6க்கு அப்ளை பண்ணுறது நீங்களே செக் பண்ணுங்கள். இதுலேயும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது. எடுத்துக்கிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா x3 மதிப்பு 1 - 2 1 வந்து கிடைக்கும். இப்போ x1 டிரான்ஸ்போஸ் x2 நான் கிளாஸ் பிகினிங்கில் சொன்ன மாதிரி ஒரு வெக்டரை ரோவாகவும் ஒரு வெக்டரை காலமாகவும் நீங்கள் எடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். அதே மாதிரி x2 டிரான்ஸ்போஸ் x3 இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 0. x3 டிரான்ஸ்போஸ் x1 1 1 1 -2 -2 1 × 1 வந்து +1 0. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ஒரு 1 - 1 0 -2 0 1. x2ங்கிறது காலம் வெக்டர். இது இங்கே டிரான்ஸ்போஸ் இருக்கும்போது அது ஒரு ரோ வெக்டராக மாறும். அதே மாதிரி x3ன்றது இது ஒரு காலம் வெக்டர். டிரான்ஸ்போஸ் எடுத்த ஒரு வெக்டராக மாறும். அடுத்தது x1 காலம் வெக்டர் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 0. இப்போ மூணுமே ஒன்றுக்கு ஒன்று ஆர்த்தோகோனலாக இருக்குது. ஆர்த்தோகோனலாக இருந்ததுன்னா நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ்ன்றது இங்கே முதல்ல x1 வெக்டர் இங்கே x1 வெக்டர் இங்கே
இங்கே x2 வெக்டர், இங்கே x3 வெக்டர். அதன் பிறகு அது ஒவ்வொன்றுத்தினுடைய லென்த்தால் இங்கே டிவைட் பண்ணணும். x1 ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி -√2 கிடைக்கும். x2க்கு வந்து என்ன வரும்னா x2க்கு 1² + 1² + 1² ஆன்சர் வந்து √3. 1/√3 1/√3 1/√3 1/√3 1/√3 1/√3 அதனுடைய லென்த்தால் டிவைட் பண்ணணும். சிமிலர்லி அதே மாதிரி x2க்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஸ்கொயர் 1² -2 the whole square + 1² -1² பண்ணால் 1 4 + 1 ஆன்சர் வந்து என்ன கிடைக்கணும்? √6. இந்த √6ஆல் இந்த எலிமெண்ட் எல்லாத்தையுமே வந்து டிவைட் பண்ணணும். இப்போ x3 காலம் எப்படி வரும்னா 1/√6 -2/√6 1/√6 இது மாதிரி தான் ஒரு நார்மலைஸ்ட் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணணும். அதுக்கான டிரான்ஸ்போஸ் டிரான்ஸ்போஸ்ன்றது வந்து ரோவை இந்த ரோ காலமாக வரும், அதே மாதிரி இந்த ரோ காலமாக வரும், இந்த ரோ காலமாக வரும். ரோவை காலமாக டிரான்ஸ்போஸ் பண்ணணும், அது n டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். இப்போ n டிரான்ஸ்போஸ் an இந்த ஃபார்மேட் ஃபஸ்ட்டு எது வரணும்னா n டிரான்ஸ்போஸ் வரணும், அடுத்தது a வரணும், அடுத்தது n வரணும். இந்த அமைப்பில் எழுதிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மல்டிஃபிகேஷன் பண்ண கண்டிப்பாக டயகோனல் எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். டயகோனல் எலிமெண்ட்ஸ்னால் ஃபஸ்ட் ஐகன் வேல்யூ 2, ரெண்டாவது ஐகன் வேல்யூ 3, மூணாவது ஐகன் வேல்யூ 6. இந்த ஆர்டரில் தான் எழுதணும். நீங்கள் முதல்ல எந்த ஐகன் வேல்யூ எழுதுனீங்களோ அந்த ஐகன் வேல்யூ எழுதணும். 2, 3, 6 கண்டிப்பாக டயகோனல் எலிமெண்ட்ஸில் எது வந்திருக்கும்னா ஐகன் வேல்யூஸ் தான் வந்திருக்கும். n டிரான்ஸ்போஸுங்கிற மேட்ரிக்ஸ், a மேட்ரிக்ஸ், n மேட்ரிக்ஸ் இவங்க 3 பேரையும் மல்டிஃபிகேஷன் பண்ண ஒரு டயகோனல் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த டயகோனல் மேட்ரிக்ஸில் டயகோனல் எலிமெண்ட்ஸை கண்டிப்பாக நம்மளுடைய ஐகன் வேல்யூஸ் தான் வந்திருக்கும். therefore d = n transpose an. இதை எல்லாத்தையும் நீங்கள் மல்டிஃபிகேஷன் பண்ணி காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இது அதனுடைய இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி, அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பண்பு. அதனால் இதை நீங்கள் தாராளமாக எழுதுனா d = n transpose an = 2360 எழுத முடிச்சிருங்க. இதான் வந்து கொடுத்துருக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ், டயகோனல் மேட்ரிக்ஸை மாத்திரம். அந்த கண்டிஷனாக ஐகன் வெக்டர்ஸ் எல்லாமே ஆர்த்தோகோனலாக இருக்கணும். ஒவ்வொரு ஐகன் வெக்டரையும் நார்மலைஸ்டு வெக்டர் மற்றும் நார்மலைஸ்டு வெக்டரை எப்படி மாற்றுவீங்க? அதனுடைய நாமால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நார்மலைஸ்டு வெக்டராக மாறிடும். அடுத்தது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பற்றி பார்க்கலாம். ஒரு ஹோமோஜெனியஸ் பாலினாமியல் செகண்ட் டிகிரி இன் எனி நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இஸ் கால்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். 2x1 square 3x2 square minus x2 square plus 4x1 x2 5x1 x3 minus 6x2 x3 is a quadratic equation. இதனுடைய குவாட்ராட்டிக் ஃபார்ம் வந்து டயகோனலில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x3 ஸ்கொயர் எழுதிடணும். மற்ற இடத்துல x1 x2 x1 x3 half of the coefficient of x1 x2 half of the coefficient of x1 x3. இங்கே என்ன எழுதுகிறோமோ இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக எழுதணும். இங்கே என்ன வேல்யூ எழுதுறீங்களோ அதே வேல்யூ இங்கே எழுதணும். half of the coefficient of x1 x3 அதை இங்கே எழுதணும். இப்போ மீதி இருக்கிறது இந்த இடம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. half of the coefficient of x2 x3 இதனுடைய மிரர் இமேஜை இங்கே எழுதணும். இதை எழுதும்போது 2x1 square minus 2x2 square plus 4x3 square 2x1 minus 6x13 plus 6x2. Coefficient of x1 square, coefficient of x2 square, coefficient of x3 square. டயகோனலில் இது 2 minus 2 4ங்கிற வேல்யூ எழுதுறீங்க. அடுத்தது x1 x2 x3 இந்த x1 x2 x1 x3 x1 x2 x1 x3 x1 x2 மதிப்பு 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 மாறும். x1 x2 மதிப்பு மைனஸ் 2ஆல் டிவைட் பண்ணும்போது -3 மாறும். இப்போ இதனுடைய மிரர் இமேஜ் எடுத்து இங்கே எழுதுறீங்க. அதே 1 -3 இப்போ 1 எந்த இடம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் என்ன இது x2 ஆர்டர். இப்போ x2 வரும்போது x2 x1 x2 x3 அதை மட்டும் இங்கே எடுத்து எழுதும்போது half of the coefficient of x2 x3 மதிப்பு 3 அதனுடைய மிரர் இமேஜ் இங்கே எடுத்து எழுதணும். இதான் கொடுத்துருக்கூடிய ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை
ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுறது அந்த மேட்ரிக்ஸ் தான் என்ன ஃபார்மில் கிடைக்கும்னா ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் கிடைக்கும். இது கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் 8z ஸ்கொயர் ப்ளஸ் 4xy ப்ளஸ் 10xz மைனஸ் 5z. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z ஸ்கொயரை டயகோனல் எழுதுகிறோம் 2. இதில் y ஸ்கொயர் கிடையாது, அதனால் 0. z ஸ்கொயருடைய மதிப்பு வந்து 8. இப்போ எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் ஒய் எக்ஸ்இசட், எக்ஸ் ஒய் எக்ஸ்இசட், ஆஃப் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய், ஆஃப் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்இசட். இதை அப்படியே மாற்றி எழுதுனீங்கன்னா இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து 4, அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2ன்னு வரும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்இசட் வந்து 10, 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5. மிரர் இமேஜ் எடுத்து எழுதணும். அடுத்தது எது பேலன்ஸாக இருக்குது? ஒய் இசட். ஆஃப் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் இசட் -1, அந்த -1 மிரர் இமேஜ் எடுத்தது -1. இதான் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸாக மாற்றுறதுக்கான ப்ரொசீஜர். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.